ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் சாப்பிடணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக, அதுவும் இப்போ இருக்க சென்னை கிளைமேட்டுக்கு மாறி மாறி மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே சுட சுட போட்டு கொடுங்க. ஆஃபீஸ் டென்ஷன்லாம் பறந்து ஓடிடுங்க இதை சாப்பிட்ட உடனே. சரி வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பட்டாணி சுண்டலை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ மீதி இருக்க தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே அழுத்தி விடுங்க. மேஷர் இருந்தால் மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 5-6 பல்லு பூண்டு, 2 இஞ்சி துண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கூடவே ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வெல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. நல்லா சுருள சுருள வதக்குங்க. நல்லாவே கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லாவே கொதிக்குது. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு நல்லாவே திக்னஸும் வருங்க. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம மீதி வேக வச்சுருக்க சுண்டலையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கொதிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இதை நீங்கள் சமைக்கும் போதே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இதுதாங்க நம்மளோட கன்சிஸ்டன்சி.
கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே வந்து டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் வீட்லேயே பொரித்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்டுக்கடை மசாலா சுண்டலை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இந்த ரெசிபி. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவைங்க. நம்ம ரோட்டுக்கடை காளான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள்.